ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்டில் நம்ம குதிரையெல்லாம் எப்படி ஜாலியாக இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம். ஸோ நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாய் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு நாய் கண்டுபிடிச்சேன். இது ரெண்டத்தையும் ப்ரீட் பண்ணோன்னு இது கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த நாய் கிடச்சிது. இந்த ரெண்டு நாயும் என் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், என்னடா அயன் ஆர்மர் போயிட்டான், என்சாண்டட் ஆக்ஸ்லாம் வச்சுக்கிறான், டைமண்ட் பிக்கேக்ஸ்ன்னு. என்னன்னா, நாங்க ஒரு இடத்துல ட்ரையல் சேம்பர் லொகேட் பண்ணோம். அங்க போய் கொஞ்சமா லூட் அடிக்கும்போது எங்களுக்கு இது கிடைச்சது. நான் டக்குன்னு இதுதான் நான் போட்ட மைன். இது ஆல் தி வே டூ டீப் ஸ்லேட் லெவல் வரைக்கும் போகுது. இதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல ரிசோர்ஸ் எடுத்தேன். நெறைய பிளாக்ஸ்லாம் கிடைச்சது. அப்படியே நான் இதே மாரி ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு இருந்தேன்னா, இந்த மாரி மைன் பண்ணிட்டு அ இந்த மைனிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லூஸ் தனமா போட்டு இருந்துக்கிறேன். அங்கங்க மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சது. எந்த பக்கம் எல்லாம் திரும்ப தோணுதோ, அந்த பக்கம்லாம் திரும்பி போயிட்டு இருந்தேன்னா, இது பார்க்காதீங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு போல. இப்படிதான் போனேன். இந்த 2 பிளாக் டிக் பண்ணி பார்த்தா, இதோ நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவன் ஜாம்பி, இந்த ஸ்கெலிட்டன்கள்லாம் அடிக்கிறதுக்கு வேண்டி இப்படி போட்டு வச்சிருந்தேன். போட்டு பயங்கரமா அடிச்சு, நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் சேர்ந்து அடிச்சு ஓரளவுக்கு நெறையா லூட் எல்லாம் எடுத்துட்டு, வேல போற வழி எங்கன்னு தெரியலையே. இந்த பக்கமா. ஓரளவுக்கு லூட் எல்லாம் எடுத்தோம் கைஸ். அந்த லூட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எங்கடா வழி போட்டு வச்சுக்கிற? நல்லா லூட் எடுத்தோம். அப்புறம் இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 டைமண்ட், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 டைமண்ட் கிடைச்சது. அவன்கிட்ட இருந்து எப்படியோ அவன பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கியாச்சு. இங்க இந்த இது பார்த்தோனே இந்த பக்கம் மைனிங் போயிட்டேன். அவன்கிட்ட இருந்து ஒரு டைமண்ட் வாங்கி அப்புறமா குடுத்துர்றேன்டான்னு டைமண்ட் பிக் செஞ்சு, அப்புறம் ஒரு லாவா லேக் கண்டுபிடிச்சு அப்சிடியன் வச்சு லெதர் போர்ட்டலும் கட்டிட்டேன். இப்போ அப்படியே சர்ஃபேஸ் போய் காமிக்கிறேன் உங்ககிட்ட. டின் 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 டின். அப்புறம் என் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டு இருக்கான். அவன் வீடியோ இந்த வீடியோட கடைசியில போய் காமிக்கிறேன். காமிச்சிடலாம்லடா. அவன் பேசுறது எனக்கு கேட்கும், ஆனா உங்களுக்கு கேட்காது அன்பார்ச்சுனேட்லி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்க. அவன் பேசுறத கேட்டாலும் தான் கேட்கலாம் தான். ஸோ இது வந்து நான் கட்டின ஒரு அனிமல் பென். வெயிட் பண்ணுங்க, ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். சைடு வியூ லைட்டாக அடி வாங்கியிருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம மாடு இல்லைன்னா ஆடு கொண்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் விட போகிறோம். அப்படி கட்டிட்டு இருக்கும்போது தான் குதிரையை பார்த்தேன். ஐயோ பாவமா நிக்குதே, அதுக்கு ஒரு வீடை கட்டிடலான்னு. இப்போ அதுக்கு ஒரு வீடு தான் கட்டப் போறோம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல போய் இந்த கருப்பு குதிரை நம்மளோடது. இந்த வெள்ளை குதிரை டைமண்ட் கடன் கொடுத்தாலே அவனோடது. குதிரையை பத்திரமா பார்த்துக்கோனா சரின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னது இது வரமாட்டேங்குது? பாரல். பேரல் செய்ய முடியாதா? ஓ, ஸ்லாப்ஸ் வேணும், அதுக்கு மறந்தே போயிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு இப்போ ஸ்லாப் செஞ்சுப்போம். செஞ்சுட்டு 1 2 3 எனக்கு மொத்தம் 3 பேரல் வேணும் கைஸ். 3 பேரல் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே 3 பேரல் எடுத்தோம்ல, அதே மாதிரி நிறைய லாக் தேவைப்படுது. லாக். ஒரு ஆடு இருக்குது. ஆடை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அப்படியே அதை கொண்டு போய் நம்ம ஃபார்ம்ல தூக்கி போட்டுருவோம். எனக்கு எத்தனை கிடைச்சிருக்குது? 7 7 தான் கிடைச்சிருக்குதா? ஒரு 10 இருந்தா நல்லா இருக்கும். இந்த சர்வர்ல இப்போதைக்கு 4 பேர் லாகின் பண்ணிக்கிறோம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் லாகின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கன்ஃபார்மா உங்களுக்கும் ஆக்சஸ் கொடுக்குறேன் சர்வரில் லாகின் பண்ண. ஓகே, நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம் கிடைச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்க, வீட் இருக்குதா? வீட்டில் சிக்கன் தான் பிடிக்க முடியும். சிக்கன் வேணும். நம்ம நிறையா இடத்த டெராஃபார்ம் பண்ணி நிறைய நிறைய கட்டிக்கிறோம் மக்களே. இந்த இடத்தையும் டெராஃபார்ம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். டெராஃபார்ம் அது பேர் என்ன மறந்துடுச்சு, கரெக்டாக வரல. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, புல்லெல்லாம் உடைச்சிட்டு, ஓகே இது ஓரளவுக்கு போதும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல, ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்கும் மக்களே. இந்த இடத்துல ஒரு பின்னு, அப்புறம் 2 இது கேப் விட்டு இந்த இடத்துல ஒன்று, இங்கே 2 கேப் விட்டு இங்கே ஒன்று. நம்ம வேணும்னா ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 2, அப்புறம் இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை நான் அப்புறமா வச்சிடுறேன். இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி
ஷிஃப்ட் அழுத்திட்டு இப்படி வைக்கணும். இங்கே ஒரு ஷிஃப்ட் அழுத்திட்டு இங்கே போடுங்க. ஷிஃப்ட் அழுத்திட்டு இங்கே போட்டு கதவு மேலே ஏறி குதிக்கணும்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே போயிட்டு 3 பிளாக் மேலே ஏறிட்டோமா அதோட நிறுத்திடுங்க. பார்த்தீங்களா பார்க் ஷீட் நல்ல ஒரு வார்த்தை சொல்ல அதுக்குள்ள கீழே விழுந்துட்டேன். எத்தனை 3 பிளாக் ஹைட் இருக்குதா கைஸ்? ஓகே. இங்கேயும் 3 பிளாக் ஹைட் வச்சிடலாம். 3 பிளாக் ஹைட் வச்சுட்டு கீழே இறங்க இறங்க இறங்க. அப்புறம் இது கொஞ்சம் வேணும். இது எதுக்கு ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஒரு சிம்பிளான ஹார்ஸ் ஃபார்ம் மக்களை யார் வேணாலும் ஈஸியாக கட்டிடலாம். மொத்தம் 3 பிளாக் லென்த்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி போடுங்க. அவ்வளவுதான். பின்னாடி வந்து அதே டெக்னிக் தான். மை காட் பார்க்கோர். ஏய், ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்லேஜரோட சண்டை போட்டிருக்காரு. அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இந்த பக்கம் இதே வச்சே மறைச்சிடலாம் கைஸ். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த பக்கம் ஹெல்ப் வேணுமா? வரவா? நான் குதிரை எடுத்துட்டு இல்லை சண்டைக்கு வரவா? ஸோ இங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் அப்படியே லாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு டோர் ஃபென்ஸ் டோர் எங்கே மக்களே? ஓகே, வேணுங்கிற ஒரு ஃபென்ஸ் டோர் கிராஃப்ட் பண்ணியாச்சு. வேற படிக்கட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்னடா அங்கங்கே பிளாக் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. இன்னும் நானே நல்லதாக இருக்குதா? அது பத்தாது. அப்போ இதை மட்டும் கையில் எடுத்துட்டு நம்மக்கிட்ட டர்ஃப் பிளாக் கொஞ்சம் இருக்குதா? அப்போ டர்ஃபில் வந்து பாதி எடுத்து அதை படிக்கட்டாக மாற்றிடலாம். மொத்தமாகவே படிக்கட்டாக மாற்றிடலாம் மக்களே. ஓகே, இப்போ நம்ம மேலே போய் ரூஃபை போடணும். முதல்ல கதவை போடணும், அப்புறம் ரூஃபை போடணும். கதவை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 2/3 ஏரியா நம்மளோட குதிரைங்களுக்கு. ஷிட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா பார்க்கோர்லாம் அடிக்கடி பண்ண முடியாது கைஸ். அதனால இப்படி போட்டு ஏறி போய்க்கலாம். ஒய் ஓகே, இங்கே ஒரு படிக்கட் போட்டாச்சா? அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு படிக்கட் இப்படி பார்த்து போடணும். ஷீட். ஓகே, ஷீட்டான சொல்லக்கூடாது. ஓகே மக்களே, இப்போ அப்படியே இந்த பக்கம் டெவலப் பண்ணி அவ்வளோதான் பக்கா. இப்போ இதெல்லாம் உடச்சிருவோம். வரண்டா அதுதான் வரேன். லைட்டாக போடா இருக்க மாதிரி இருக்குது. அதனால படிக்கட்டு இப்படி திருப்பி போடுவோம். இப்போ நைஸ். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வரணும். ஆனால் எப்படி வருதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா இங்கே ஒரு படிக்கட்டு வச்சுட்டோமா. ஓகே, ஒரு ஐடியா. இந்த இடத்துல ஒன்று போட்டு இங்கே ஒன்று வச்சுருவோம். இங்கே ஒன்று போட்டால் இந்த 2 பிளாக் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படியே விட்டுருவோமா பேசாமல்? இல்லை அந்த கீழே வச்ச இது எங்கே இருக்கலாம்? இவனெல்லாம் தூக்கிட்டு வந்து லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம். சம்வாட் ஓகே. இந்த பக்கம் வைக்க முடியாது கைஸ். ஏன்னா இது வரும். அந்த படிக்கட் ஹாஃப் பிளாக் கணக்கில் இருக்கிறாட்டி அது வராது. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்து இதை டெவலப் பண்ணலாம். இந்த டர்ஃப் பிளாக்கு அப்புறம் நிறைய எடுத்துக்கிறேன். அதெல்லாம் சீக்ரெட் ஸ்டோரேஜில் இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருட்டு பசங்க திருடிடுவானுங்க. தூங்கிடுறேன். தூங்கிட்டு அப்புறம் வரேன், வெயிட் பண்ணு. அந்த பக்கம் போகணும். ஆனால் எப்படின்னு ஐடியா இல்லை. இது இங்கிலீஷ்.
இந்த கரெக்டான படிக்கட்டு வச்சுரு. கரெக்டா வைக்கல, தப்பா வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் வேலை செய். அப்புறம் தூங்கிக்கலாம். ஒரு சைட முடிச்சிடுறேன். நம்ம குதிரைக்கு முடிச்சுருவோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டோட குதிரை எங்க இருந்தாலும் நம்மளுக்கு என்ன? இல்லடா செஞ்சுருவேன்டா, கவலைப்படாதடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. ஏன்னா இந்த இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குடா. காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஓகே. அதே மாரி அப்படியே ஷிட், ஷிட். கைஸ் இந்த மாரி கரெக்டான பிளாக் பிளேஸ்மென்ட் பண்ணா போதும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னாடி எலும்ப வந்து மண்டையோட ஒண்ணு அடிப்பானாமா. இங்க வந்து இப்படி பிளாக்க இப்படி மாத்தி பிளேஸ் பண்ணீங்கன்னா இடம் பத்தல. அப்பனா நம்ம போய் இன்னும் கொஞ்சம் ஸ்டேர்ஸ் எடுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி போய் தூங்கணும். தூங்குடா டேய், தூங்கு, 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 தூங்கு. ஆமா. அப்புறம் இந்த நாய்ங்களெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு ஏதாவது சம்பவம் வருதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி 11 நிமிஷம் ஆயிடுச்சா? ஐயய்யோ! மொதல்ல படுத்து தூங்குடா. ஹைட் லிமிட்டா? என்னடா ஹைட் லிமிட் வரைக்கும் போயிட்ட? இருங்க கைஸ், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கன்டினியூ பண்றேன். ஓகே கைஸ். ஏய், என்னடா ஓகே கைஸ் சொன்னோனே நீ வேற. ஓகே, நம்ம வந்து ஹார்ஸோட ஃபார்ம் கட்டியாச்சு. இதுதான் நம்மளோட ஹார்ஸ் பிளாக்கி. அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஹார்ஸ், என்ன பேருன்னு தெரியல. ஓரளவுக்கு டீசெண்டான குதிரை வீடுன்னு சொல்லுவேன் நானு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் ஷீப்ஸ். அண்ட் இதுதான் நம்ம புது ஷீப் 8 மணி இது. இதுதான் புது அப்டேட்டு. புது அப்டேட்ல வந்து குட்டி ஷீப் அது. பார்க்க ஒரு மாரி நல்லா இருக்குது. அப்புறம் புது அப்டேட்ல நெறையா வந்துச்சு. இந்த டாகுங்கலாம் வந்துச்சு. இப்ப நம்ம அப்படியே போய் நம்ம ஃப்ரெண்டோட வீட்ட பார்த்துட்டு வந்துருவோம். அங்க போற வழி உங்களுக்கு கையோட காமிச்சர்றேன். ரொம்ப தூரம்லாம் இல்ல, பக்கத்துல தான். இப்படி எடுத்துட்டு இப்படி போனோம்னா, இந்த இடத்துல வழி மறைச்சு வச்சிருப்பானுங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு மெம்பர் தான். வீடு கட்டுறதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மா போட்டுருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா, இங்கேயே வண்டி நிறுத்திடுவோம். அதோ இதுதான் நம்ம ஃப்ரெண்டு கட்டுன வீடு. ஆன்லைன்ல தான் இருக்கான்னு நெனைக்கிறேன். ஹலோ! ஹலோ, ஹலோ! ஆன்லைன்லயாடா இருக்க? ஓகே. ஓகே. இதுதான் வீடு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட காமிச்சர்றேன். அவன் ஹலோ! எங்கடா இருக்க? வீடுக்கு எக்ஸ்டீரியர்லாம் குடுத்துட்டுருக்கான். என்னடா எங்க தான்டா இருக்கிற? டேய்! ரோட்லயே சுத்திட்டு இருக்கியா? இவன் தான் நம்மளோட ஆல் டைம் ஆன்லைன் ஃப்ரெண்டு. அண்ட் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் நோவா. சரி, இங்க இதுதான் வந்து இவன் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. இதோ இந்த பக்கம்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏதேதோ பண்ணி வச்சுக்கிறான். அப்படியே மேல போய் உங்களுக்கு ஒரு டூர் மாரி காமிச்சர்றேன். ஓகே. இப்போதைக்கு இதுதான் கட்டி வச்சுக்கிறான் கைஸ். இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு. எல்லாமே ஸ்டார்டர் பேஸ் மாரி வராது கைஸ். சரி அவ்வளோதானே, நான் போறேன். ஐ அம் கோயிங் டூ மை ஹோம் கரண்ட். இருக்கிற ஒரே ஒரு என்டர் பெர்ல வந்து நம்ம அந்த பேஸ்மெண்ட்ட தூக்கி போட்டுறலாம். அவ்வளோதான், கரெக்ட்டா தூக்கி போட்டு வந்தாச்சு. டேய் நான் எப்பவோ கிளம்பியாச்சுடா. இப்ப வந்து தொடாத தொடாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே கைஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோவ முடிச்சிடுறேன். 15 நிமிஷம் வீடியோ. வர வர யாருமே என் வீடியோலாம் பார்க்கறதில்ல. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கு. போய் ட்ரிஃப்ட் பாருங்க. ஒய் அப்படி ட்ரிஃப்ட். லாஸ்ட் வீடியோ போகவே இல்லடா வியூஸ். இதுல அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். அத அடுத்த எபிசோட்ல காமிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது.
பாய்.